ரத்தத்தினால் நீங்கி போக வேண்டிக் கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ராஜா எங்களோடு கூட பேசுங்க. நீர் பேசுவதற்கு அடியனை கருவியாய் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நீர் வெளிப்படும், உடைய நாமந்தே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 1:24. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். பவுல் தன்னைத்தானே மேன்மைப்படுத்த மாட்டான். மற்றவர்களையும் அதிகமாய் உயர்த்தி புகழ்ந்து பேசுவதை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மேன்மைப்படுத்தினார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவன் சவுலா இருக்கும் பொழுது இதே கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை, தேவனை பின்பற்றினவர்களை அவன் கொல்லும்படியா அதிகாரம் பெற்றிருந்தான். அவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பித்தான். அப்பொழுது என்ன ஆயிருக்கும்? இவனை எல்லாரும் சபித்துக் கொண்டு இருப்பார்கள். இவனை முரடன், மூடன், முட்டாள் என்று சொல்லி இருப்பார்கள். ரவுடி என்று சொல்லி அழைத்திருப்பார்கள். தூஷிக்கப்பட்டிருப்பான். ஆனா இப்போ அந்த சவுல் பவுலாய் மாறின பிறகு அவன் போற்றப்படுகிறான், புகழப்படுகிறான். ஆனால் பவுலோ தாழ்மையா சொல்லுகிறான், இதுக்கெல்லாம் காரணம் எனக்குள்ளா இருக்கிற என் இயேசு கிறிஸ்து. அவருக்குத்தான் இந்த கனமும் மகிமை வேண்டும். இப்பொழுது நீங்கள் என்னை அல்ல, என் நிமித்தமாக என் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி அவன் அங்க அந்த கலாத்தி சபைக்கு விளக்கத்தை கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இது நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். பவுல் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்திருந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னால், ஒருவன் பிதாவை காண வேண்டும் என்றால் முதலாவது என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். இப்ப எனக்கு அருமையானவர்கள், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவ காலத்திலே நாம் கிறிஸ்துவை மகிமைப்படும் நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வேதம் பவுல் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு மேன்மை எதுவெல்லாம் என்று பார்த்தால், செல்வம். இன்னைக்கு உலகத்துல செல்வம் இருந்தால் அவனை மேன்மைப்படுத்துகிறார்கள். அதிகாரம், ஆளுகை, ஆளுமை இருந்தால் அவனுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அல்லது அவனுடைய தாளந்துகள், இசையிலேயோ விளையாட்டுத் துறையிலேயோ ஏதோ ஒரு வகையில அவன் வெற்றி சிறந்தவனாய் காணப்படும் பொழுது அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. கல்வி, இன்னைக்கு எல்லாரும் கற்று விடுகிறார்கள். இன்னைக்கு கல்வி கற்றதுனால் ஒரு பெரிய மேன்மை என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் பார்க்கிற வேலையினாலும் வாங்குகிற சம்பளத்தை வைத்திருந்தால் இன்னைக்கு ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆஸ்திகள், சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, அதை வைத்து இன்னைக்கு நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. சவுலா இருக்கும்போது இதெல்லாம் அவனுக்கு இருந்தது. இதையெல்லாம் குப்பை என்று தள்ளி விட்டான். இப்ப அவன் பரதேசி, மாற்று வஸ்திரம் மாற்றுத்தனம் தான் உண்டு. அப்படிப்பட்ட பவுலை இன்றைக்கு எல்லாரும் மேன்மைப்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? அவனுக்குள்ளாய் இந்த கிறிஸ்துவின் செயல்பாடுகள். அதை அவன் சொல்லுகிறான், என் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லுகிறார். நம்மளுக்கு கிடைத்த இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவின் நாமம், தேவனுடைய நாமம் நம் நிமித்தமாக மகிமைப்பட வேண்டும். அது மகிமைப்படுவான். வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு
பயந்தார்கள். இப்போ சாலமோன் இளம் வயது, இப்பொழுதுதான் ராஜாவாக பதவியேற்றிருக்கிறார். வந்த உடனே ஒரு வழக்கு வந்தது. 2 ஸ்திரீகள் ஒரே ராத்திரி ஒரே இடத்துல தங்கியிருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரே நேரத்துல பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்திரீ புரண்டு படுத்ததனால் பிள்ளை இறந்து விட்டது. உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? செத்து போன பிள்ளையை அடுத்தவர்கள் பக்கத்திலே போட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளையை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாள். சிறு பிள்ளைகள், இப்பொழுதுதான் பிறந்த பிள்ளைங்க, அடையாளம் காண்பது சற்று கடினம். ஆகவே ஒருத்தி சொல்லுகிறாள், இது என் பிள்ளை. பெத்தவளுக்கு பிள்ளை பற்றி தெரியும். நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க, பெத்தவளுக்கு தான் பெத்த பிள்ளை யாருன்னு தெரியும். ஆகவே தன் பக்கத்தில் இருப்பது செத்து போன பிள்ளை தன்னுடைய பிள்ளை இல்லை என்பதை தாய் கண்டுகொண்டாள். இது வழக்காக மாறுகிறது. ராஜாவிடத்துல விசாரிப்புக்கு வருகிறது. சின்ன வழக்காயிருந்தால் மற்றவர்கள் தீர்த்து விடுவார்கள். இது ஒரு வினோதமான வழக்கு. ஆகவே ராஜாவிடத்துல இந்த வழக்கு வருகிறது. ராஜா எல்லாத்தையும் கேட்கிறார். பார்த்துவிட்டு அவருக்கு தான் ஆண்டவர் விசேஷ ஞானம் கொடுத்திருக்கிறாரு, அவர் எளிதாக கண்டுபிடித்து விட்டார். ஒருத்தர் சொல்லுகிறா அது ஏன் பிள்ளை, இன்னொருத்தர் சொல்றா இல்ல ஏன் பிள்ளை. 2 பேரும் சண்டை போட்டு ஆளம் இல்லை, முடிய பிடித்து கொண்டு சண்டைக்கு நிக்கிறாங்க. இந்த ராஜா சொன்னாரு, ஏமா இது உன் பிள்ளைங்கிற, அவ ஏன் பிள்ளைங்கிற, எதுக்கு இந்த வம்பு? உனக்கு வேண்டாம் அவனுக்கு வேண்டாம், பாதியா பிளந்து கொடுத்துட்றேன், நீ பாதி எடுத்துக்க, நீ பாதி. உடனே பெத்த வயிறு எரியுது. ஐயா, என் பிள்ளைய கொல்ல வேண்டாம், அவகிட்டே இருக்கட்டும் சொன்ன. உடனே ராஜா அந்த குழந்தைய எடுத்து அவகிட்டே இருக்கட்டும் சொன்னாலே அவகிட்ட தான் கொடுத்து, இவள் தான் உண்மையான தாய் என்று அவன் தீர்மானித்தான். இப்ப இதை பார்த்த மாத்திரத்துல ஜனங்கள் யாரை மேன்மைப்படுத்தினாங்க? கர்த்தரை மேன்மைப்படுத்தினார்கள். ஆனா இவனை மேன்மைப்படுத்துவதற்கு சாலமோனிடத்துல காணப்பட்ட விசேஷ காரணம் என்ன? ஞானம். அப்ப அந்த ஞானம், இன்னைக்கு ஞானம் உலகத்துல இருக்கு. உலக ஞானம் என்று ஒன்று இருக்கிறது, தெய்வீக ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. 2 ஞானம் இருக்கு. உலகத்திலும் சில ஞானிகள் இருக்கிறாங்க. உலகத்துல ஒரு ஞானி, 3 ஞானிகள் என்று சொல்லுகிறார். ஞானிகள் புறப்பட்டு வந்தார்கள். தங்கள் சுய ஞானத்தினால் அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி கடைசியில் எங்க வந்தாங்க? ஏரோதோட பேலஸுக்கு போயிட்டாங்க. ஆனா அவளுடைய கணக்கு தப்பா போய்விட்டது. அவளுடைய கணக்கு சரியா வரல, தவறான காரியம் ஆயிற்று. அதனால் செத்து போனது ஏராளமான 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அது எவ்வளவு ஒரு இது பாருங்க. அப்ப படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். அப்ப அவன் ஞானிதான். ஆனால் யாருக்கு அழிவு? ஒரு பாவம் அறியாத 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு அழிவு உண்டாயிற்று. ஆனால் அவர்களுக்கு உலக ஞானம் இருந்தது. அப்ப உலக ஞானம் பெரியதல்ல, தெய்வ ஞானம் தான். 2 இருக்கு, உலக ஞானம் இருக்கு, உன்னத ஞானம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இல்ல, 1 கொரிந்தியர் ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தீர்க்கதரிசிகள் எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை, பவுல் எழுதுகிறது, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ தெய்வீக ஞானம் என்னது? பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் ரட்சிப்படை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பிறகுதான் தெய்வீக ஞானம். இப்ப நீங்க யாரையாவது ஒரு பாவியை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தி விட்டீர்கள் என்றால்
நீங்க தான் உலகத்துல ஞானி. இன்னைக்கு படிச்சு பட்டம் பெற்று பெரிய பதவியில் இருக்கிற ஞானம் அல்ல, அல்லது வழக்குகளை தீர்க்கிற நீதிபதிகள் ஞானம் படைத்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் படிப்பின்படியும் அனுபவங்களின்படியும் காரியங்கள் நடப்பிக்கிறார்கள். ஆனா நீங்க தான் யாரு? ஞானி. மற்றவனுக்கு அது நன்மை உண்டாயிருக்க வேண்டும். ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் அங்கே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஞானம். காமராஜர் என்ற முதலமைச்சர் இருந்தார். இந்த காலத்துல அவர்களை அறிந்தவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அவரை படிக்காத மேதை என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை வித்திட்டவர் அவர்தான். பல அணைகளை கட்டினார் என்று சொல்லுவார்கள். பள்ளி சாலைகளை இலவசமாக்கினார். இதெல்லாம் அவர் செய்த சாதனைகள். தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார். அடுத்து வந்த அரசாங்கங்கள் அதை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே சிறப்பான மாநிலமாய் இருக்கிறது. ஆனா அதுக்கு வித்திட்டவர் யார்? காமராஜர். இவரோ படிக்காதவர். இப்போ ஒரு முறை அங்கே பொள்ளாச்சி பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிந்தால் அந்த தண்ணீர் வீணாக போய்கொண்டிருக்கிறது. அது விவசாயத்துக்கு பயன்படாமல் இருக்கிறது. அப்ப அங்க ஒரு டேம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறாரு, இங்க டேம் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இந்த மலையில் பெய்கிற மழை அடுத்த பக்கத்து போய்விடுது, கேரளாவுக்கு போய் விடுகிறது. இங்கே வெள்ளமாய் போய்விடுங்க, நமக்கு பிரயோஜனம் இல்லை, கட்ட முடியாது. உடனே காமராஜர் சொன்னாரா, கட்ட முடியாதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு, எல்லாம் ரிசைன்மெண்ட் போங்க, இது முடியும் என்று சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாராம். நீ மேற்க போற தண்ணி கிழக்கு இங்க வரும்படியாய் அந்த இடையில இருக்கிற மலையை குடைஞ்ச அந்த தண்ணிய கொண்டு வாங்க, இதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வச்சு வேலை கொடுக்குறோம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி போட்ட சத்தம் போட்டாராம். அதுக்கு பிறகு இன்ஜினியர்கள் போய் பார்த்து அதன்படி செய்தார்கள். அதனால தான் நீங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் ரொம்ப செழிப்பா இருப்பதற்கு காரணம் என்ன? ஆழியார் திட்டம். பரம்பியாறு ஆழியார்னு சொல்லுவார். அந்த திட்டத்துக்கு காரணம் காமராஜர். இவர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கல, படிச்சவன் முடியாதுங்கிறான். ஆனா படிக்காதவர், அவருக்கு ஏன் அது சாத்தியம் ஆயிடுச்சுன்னா அவரு ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர், யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று துடித்ததுனால ஆண்டவர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய ஞானம் நமக்கு இருக்குமா? எப்படி? தகப்பனுடைய ஜீன் பிள்ளைகளுக்கு இருக்கத்தானே செய்யும். இப்போ நம்ம ஒரு பிள்ளை புத்தியாச்சுன்னா பாரு, அப்பவும் புத்தி அப்படியே இருக்கு, அம்மா புத்தி அப்படியே இருக்கு. நம்ம வீட்டுல யாராவது புத்தியா இருந்தா அது பிள்ளைகளுக்கு காணப்படும். அப்போ நாம யாருடைய ரத்தத்தால் கிடவப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம அப்பான்னு அழைக்கணும். அப்ப அவருக்குள்ள இருந்தது அனந்த ஞானம். இப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள் எனக்குள் கர்த்தர் அந்த அனந்த ஞானத்தை தருகிறார். எப்பொழுது சாலமோனை கர்த்தர் சந்தித்தாரோ அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்ப வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சகல கிழக்கத்து புத்திரரிலும் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோன் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. இந்த கிழக்கத்தி புத்திரர்கள் ஏற்கனவே ரொம்ப ஞானம் படைச்சவங்க, ஆக செல்வம் படைத்தவர்கள். அங்கே இருந்தா ஞானிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல அறிந்திருக்கிறோம். எகிப்தியர்கள் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவர்கள். ஏனென்றால் மோசே எகிப்தர் அரண்மனையில வாழ்ந்த போது எல்லா சாஸ்திரங்களையும் அவன் நினைச்சு செய்தான், கற்று தெரிந்தான். எகிப்தியர் நாகரிகம் ரொம்ப முந்தைய நாகரிகம், லெமூரிய நாகரிகத்துல முந்தின நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். எகிப்திய நாகரிகத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சுட்ட செங்கல் வைத்து கட்டிய கட்டடங்கள், இன்றைக்கும் பிரமிடு, ஆச்சரியப்படத்தக்க விதமான பிரமிடுகள், இவைகளெல்லாம் யார் கண்டுபிடித்தது? எகிப்தியர்கள். நைல் நதி பாசனம், தண்ணீரை, ஆற்று தண்ணீரை பாசனத்துக்கு பயன்படுத்தினவர்கள் யார்? எகிப்தியர்கள். அவ்வளவு அறிவுடையதான அது சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கத்தை புத்தர்கள் ஞானம் படைத்தவர்கள், எகிப்தியர்களும் ஞானம் படைத்தவர்கள். அவர்களெல்லாம் காட்டிலும் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் நமக்கும் அந்த ஞானத்தை தருவார். அறிவு என்பது வேற, ஆனால் ஞானம் என்பது
வேற. ஞானத்தை கர்த்தர் தான் தருவார். சாலமோன் ஒரு இளைஞன். அதே போல தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உன்னுடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கொத்த ஞானமும் அவனுக்கு. இவனுக்கு என்ன ஞானம் இருக்கா? தேவ ஞானம். அந்த ஞானம் எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம். பரிசுத்தாவினுக்கு ஒரு பேர் ஞானத்தின் ஆவியானவர். அந்த ஞானம் இருக்கு. உங்களுடைய ராஜ்யத்துல தான் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. ஏன்னா அந்த தேசம் கல்தேயர் தேசம், இன்றைக்கு சொல்ல வேண்டுமா பாபிலோன் தேசம். அவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் சாஸ்திரிகள், ஜாதகம் பார்ப்பவர்கள், கணிதம் கணக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா விற்பனர்களும் கல்தேயர் தேசத்துல இருக்கிறாங்க. இந்த ராஜா ஒரு சொப்பனத்தை கணிச்சான். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. என்ன சொப்பனம்? மெனே மெனே தெக்கேல் உபாசி பெல்சாத்சார் என்ன அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. மெனே மெனே தெக்கேல் உபாசி. அது கமா கமா போட்டோம். மெனே மெனே. அதுக்கான அர்த்தமும் அதே அதிகாரத்துல பின்னால இருக்கும். அது பேர படித்துக் கொள்ளுங்கள். அப்போ கல்தேய தேசத்துல ஏகப்பட்ட சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க. இவன் இந்த எழுத்த பாக்குறான். இவன் எதுக்காக அந்த சொப்பனம் வந்துச்சுன்னா, பாபிலோன்ல இருந்து ஆலயத்திலிருந்து சிறைப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்த பொற்பாத்திரங்கள் பொற்கிண்ணங்களில இவன் மதுபானத்தை ஊற்றி குடிச்சான். ராத்திரி பொல்லாத சொப்பனம் வருது. ஷோர் மேல ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு எப்படி சினிமா படத்துக்கு எழுத்தெல்லாம் போடுவாங்க, டைட்டில் போடுவாங்க, அந்த மாதிரி இந்த எழுத்து ஷோர்ல தோணுது. மேனே மேனே தெக்கல் உப்பாசி. இவன் கலக்கம் அடைஞ்சிட்டான். இவனுக்கு அர்த்தம் தெரியணும். அவன் தேசத்து ராஜாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. ஒரு ஞானிகளாலும் இந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்பதான் சொல்றாங்க, அப்பா இந்த ஊர்ல ஒரு விசேஷ ஞானம் படைச்சவன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன்தான், அவனை கூடுங்கன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வரான். இந்த தானியேல் வந்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். சொன்னது போலவே அந்த ராஜா அன்னைக்கே செத்தும் போயிட்டான். பெல்சாத்சார். இவன் எப்படிப்பட்ட மோசமானவன்! நெபுகாத் நேச்சர் மாதிரி இல்ல, அவனுடைய பிள்ளைதான். ஆனா இவன் என்ன செய்தான்? தேவனுடைய பனிமுத்து சாமான்களில மதுபானத்தை குடிச்சு வெறித்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை கெடுத்தால் கர்த்தர் நிச்சயவாராம் கெடுப்பார் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு ஆலயத்தை எந்த விதமாலாம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டனை வரலையேன்னு நினைக்க கூடாது, வரும். அன்னைக்கு சடுதியா வந்துச்சு, இன்னைக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார். அதான் கிருபை. ஏன்னா இது கிருபையின் காலம். அதனாலதான் ஆண்டவர் நினைச்சாரு. பழைய ஏற்பாட்டு காலம் உடனே தாண்டற, ஒரு குற்றம் என்றால் உடனே தாண்டற. ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் மன்னிப்பு, தாமதம், கிருபை. அதனால்தான் இன்னைக்கு நிறைய ஒரு ஆலயத்துல என்னெல்லாம் பண்றான். ஆலயத்துக்கு காசை திருடுறான், ஆலயத்துல பொல்லாப்பு செய்யறான், ஆலயத்துல வேசிதனம் நடக்கு, என்னென்னலாமோ நடக்கு. நல்ல விசுவாசிகளுக்கு என்ன ஆண்டவரே ஒரு நியாயத்திற்கு வராதா, கேட்க மாட்டேறான்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனா கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார், அவர் நிச்சயம் செய்வார். ஏன்னா அதுக்கு இது காரணம். அப்ப அந்த தானியலுக்குள்ள ஒரு விசேஷ ஞானம் இருந்தது. இப்ப ஞானம் இருந்ததுனால என்னாச்சு? இந்த தானியேல் உயர்த்தப்பட்டான், பிரதானிகளுக்கு தலைவனாக உயர்த்தப்பட்டான். எல்லாரும் தாழ பறிந்தவனுக்கு முனிந்தார்கள். தானியேலுடைய தலை உயர்த்தப்பட்டதுக்கு இது ஒரு செயல்பாடு. இன்னைக்கு தானியேலுக்குள்ள இருந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சரி, அப்ப எனக்கு அது மேல தேவைச்சான. அப்ப அந்த ஞானத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நமக்கு விசேஷ ஞானம் உண்டாகும். இது உண்மை, இது நிச்சயம் நடக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மாம்சத்தில் வந்தார். ஆனா அவருக்குள்ள இருந்தது என்னது? பரிசுத்த
ஆவியானவர். முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா அவர் மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவாய் அழைக்கப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அவர் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவருக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று பின்னால எழுதப்பட்டிருக்கு. இடர்கள் அடைந்தார்களாம். ஒரு பக்கம் ஆச்சரியப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் ஏன் இடர்கள் அடைந்தார்கள் என்றால், இவர் தச்சருடைய வீட்டில் பிறந்தவர், பள்ளிக்கூடத்துக்கு போகல, கஷ்டப்பட்டு வீட்டுல வளர்ந்தவர். இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? அவங்க யார பார்த்தாங்க? தச்சருடைய மகனாக பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறோம்? தேவகுமாரனாய் பார்க்கிறோம். அவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் இந்த ஞானம் வெளிப்படும். இன்னைக்கு நீங்கள் ஞானம் இப்ப நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் ஞானிகளா ஏதோ ஒரு கேள்வி உடனே வரும். அதுக்குதான் சில வசனங்கள் சொல்லுகிறார், யாருக்குள் அந்த கிறிஸ்து ஞானம் வெளிப்படும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டப்படுகிறான். அப்போ கர்த்தருக்கு பயப்படாதவன் மூடன். அதே நேரத்துல போதகத்தை அசட்டப்படுறான். அப்ப நம்ம போதகத்தை அசட்டை பண்ணவே கூடாது. இது சில நாள் சர்ச்சில் பாருங்க, அப்படியே தியானத்துக்குள்ள போயிடுவாங்க. அவரு பிரசங்கம் பண்ணுவாரு, ஆனா மக்கள் மெடிடேஷன்ல போயிடுவாங்க. கண்ணை மூடி என்ன செய்வாங்க, அப்படியே ஆள் தியானத்துக்கு போயிடுவாங்க. அண்ட உலகத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. சமையல் அறையில ஆரம்பிச்சு, ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு, அமெரிக்கால இருக்கிற பிள்ளைகள் வீடு வரைக்கும் பிரசங்க நேரத்துல விசா இல்லாமலே என்ன செய்வாங்க, சர்வதேசம் போயிட்டு வந்து, ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப நேரம் போறானே, 12 மணிக்கு கலக்க போது யார் வேற பார்க்கணுமே, அது வேற என்ன செய்யறோம், கலக்கத்தை ஏற்படுத்துறது. நடக்குதா இல்லையா? நடக்குது. பிறகு எப்படி ஞானம் வெளிப்படும்? அதனால்தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியல, குடும்ப வாழ்க்கையில ஞானமா செய்ய முடியல, தொழில ஞானமா நடப்பிக்க முடியல, வேலையில ஞானமா செய்ய முடியல. அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு முதல்ல பயப்படுகிற பயம் இருந்தால் நமக்கு ஞானம் வரும். இன்னைக்கு எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க, எல்லாருக்கும் உலகத்துல கௌரவம் கிடைச்சிருதா? ஞானவான் நிமித்தம் பட்டணம் கழிகூறும். ஞானி மதில் மேல் ஏறி பட்டணத்தை பிடிப்பானா? அப்ப ஞானவான் தான் வேணும். அப்ப இன்னைக்கு எல்லாரும் அறிவாளியா இருக்கிறாங்க, ஞானவான்கள் இல்லை. யார் ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஞானம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? சின்ன வயசுலயே கர்த்தருடைய போதகத்தை என்ன செய்யணும்? கேட்க வைக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கவனமா கேட்டா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தின் ஆரம்பம் தான். அப்ப நல்ல பயம்தான் இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுப்பார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். கிறிஸ்து யாருக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறாரா? அவர் கிரேக்கனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், ரோமனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், இந்திக்காரனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், ஆஸ்திரேலியனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம். யாரையாவது ஒருத்தர் அழைச்சிட்டா அவங்களுக்கு விசேஷ ஞானத்தை தருவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தின் ஆரம்பம், அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்போ இன்னும் ஒருபடி மேல இருக்கு. இன்னைக்கு நீங்களாலும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படியே பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படியே கல்யாண வீட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். இன்னொரு காரியம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக. கிறிஸ்துவின் வசனம் யாருக்குள்ள வாசமாய் இருக்கிறதோ அவர்கள் ஞானம் உள்ளவர்கள். இன்னைக்கு நிறைய அறிவு இருக்கு, நமக்கு நிறைய ஜாமெட்ரி படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், அதெல்லாம் உள்ள இருக்கு. இப்ப நமக்கு மறக்குதா? ஆத்திச்சூடி இன்னைக்கு தெரியுது, திருக்குறள் தெரியுது, அதுக்காக தவறு இல்லை. தீன்னு சொன்ன உடனே நாக்கு வெந்துறாரு, எல்லாம் தெரியுது, எல்லா விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா வசனம் இருக்கா? யாருக்குள்ள வசனம் இருக்கிறதோ, யார் வசனத்துக்குள் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானவான்கள். அல்லேலூயா. அப்ப சுருங்க சொல்ல வேணா, நான் உலகத்துல 1000 புத்தகம் இருக்கலாம், அதெல்லாம் படிக்கிறத காட்டிலும் இந்த வேத புத்தகத்தை படிச்சு 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 வசனங்களை உள்ள ஏற்றிட்டாலே போதும், நாம் தான் ஞானம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்மை சிருஷ்டித்தவர் யார்? கர்த்தர். சிருஷ்டித்தவர் எழுதின புஸ்தகம் என்னது? வேத புஸ்தகம். அப்ப படைச்சவர் கொடுத்த மேனுஸ்கிரிப்ட் தான் எது? மேனுவல் தான் எது? இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், சாம்சங் கம்பெனில வாங்குறோம், அல்லது செல்போன் வாங்குறோம், உடனே இயக்க முடியுமா? அதுக்கு ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க, அதை படிச்சு படிச்சுதான் நம்ம என்ன செய்யணும், சித்தம். அப்ப நம்மை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம எப்படி வாழணும், எப்படி ஜெயம் எடுக்கணும், எவையெல்லாம் சுதந்திரிக்கணும், எல்லாவற்றுக்குமான ஆலோசனை இந்த வேத புத்தகத்துல இருக்கு. இன்னைக்கு கல்வி சாலைகளில இந்த வேதத்தை படிச்சா இல்ல ஞானியா மாறின்னு சொல்லிதான் வேதத்தை படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, தடை பண்றாங்க. அந்த காலத்துல கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல ஏதோ ஒரு காரியங்கள்லாம் நடந்தது. இப்ப இன்னைக்கு சந்துரு கமிஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம நல்ல சமுதாயமா இருக்கணும்னா பள்ளிக்கூடங்களில வாரத்துக்கு 2 மணி நேரம் நன்னெறி பாடங்களை நடத்த வேண்டும் என்று மறைமுகமாக சொல்றாரு. நல்ல நெறிகளை கொடுக்கிற பாடங்களை நடத்த வேண்டும். அப்ப அதுல எது வருது? கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் வருது, இந்துக்களுக்கு பகவத்கீதை, இஸ்லாமியருக்கு குரான். நல்ல நடத்தைகளை உண்டாக்குற, நன்னடத்தைகளை கொடுக்கிற பாடங்களை வைக்க வேண்டும். நன்னெறி பாடங்கள், அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, மாரல் கிளாஸ் சொல்லுவாங்க. இப்ப நான்லாம் படிக்கும்போது வாரத்துல 2 பீரியட் எம்ஏ பீரியட் இருக்கும், பைபிள் படிக்கணும் கிறிஸ்தவங்களுக்கு. அதே மாதிரி புதன்கிழமை முதலும் மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து எங்களுக்கு பவுலுடைய பாடம் சப்ஜெக்டாக இருக்கும், பவுலுடைய பிரயாணங்கள். அன்னைக்கு ஏதோ படிச்சோம், ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பவுல் 4 பிரயாணம் பண்ணியிருக்கிறார். அவர் வாழ்க்கையில 4 பிரயாணங்கள் பண்ணி என்னென்ன சபைகளை ஸ்தாபித்தார், என்னென்ன பாடுகள் பட்டார் என்பதெல்லாம் அந்த பவுலின் பிரயாணம். ஏன்னா அந்த நாட்கள்ல நமக்கு ஒரு ஐயர் வந்து என்ன இருப்பார், வாத்தியாரா இருப்பாரு, அவர் கிளாஸ் எடுப்பார். எனக்கு நடந்தது. அன்னைக்கெல்லாம் யாரும் எந்த எந்த கட்சிக்காரன் சண்டை போடல, எல்லாரும் படிச்சாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறார். இன்னைக்கு இப்போ ஒரு 50 வயசு 60 வயசுக்கு அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க என்ன சொல்றாங்க? அன்னைக்கு அந்த வசனங்கள்லாம் எங்களுக்கு நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லுகிறார். இப்ப வாழ்க்கைய மனிதனை படைத்தவர் எழுதுற புஸ்தகம் தானே மனிதனை சீர்படுத்த முடியும். அதுலதான் இந்த ரகசியம் இருக்கு. குணப்படுத்த வேண்டிய மருந்துங்க தான் இருக்கு, சீர்படுத்த வேண்டிய கருவியும் இதுலதான் இருக்கிறது. இப்ப நீங்க மனிதனை மேன்மைப்படுத்துவது என்னது? உலகத்தின் ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். அதுக்கு உதாரணம் சாலமோன், இன்னொன்று தானியேல், இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும், பெத்லெயேல், ஈராம், இவர்களெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது இருக்கு. இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை கிடைக்கும், அது பயந்தா கிடைக்கும், வசனத்தை படிச்சா கிடைக்கும், போதகத்தை கேட்டா கிடைக்கும். நாம் அழைப்பை பெற்றிருந்தா, அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் இருப்போமானால் நமக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஞானத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது எப்படி மகிமைப்படுது? எலியா என்ற ஒரு மனிதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதை வாசிக்க கேட்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள்.
அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் அவனை சார்ந்த மக்களுக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ராஜாக்களுக்கும் நடுவில் தனி ஒரு மனிதனா எலியா நிற்கிறான். அப்போ ஒரு வாக்குவாதம், யாருடைய தெய்வம் மெய்யான தெய்வம்? அப்ப இவர் சொல்லுகிறார், ஏன்னா தேவன் அன்னைக்கு நெருப்பாய் இருந்தார், ஒளியாய் இருந்தார். அதனால அவன் சொல்லுகிறான், அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனே தேவன். ஏன்னா அவர்களும் பாகால்களும் யாருக்கு பலியிட்டாங்க? வானராக்கினிகளுக்கு, வானத்தில் உள்ள அக்கினிகளுக்கு. அதுதான் பாகாலுங்கிறான். ஆனா நம்முடைய தேவன் உண்மையாகவே நெருப்பாய் அன்னைக்கு இருந்தார். அப்போ அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனே தேவன். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் போராடினார்கள், ஈயாடவில்லை. கடைசியில மாலை பொழுது இவன் பலிபீடத்தை செப்பனிட்டான், பலி செலுத்தினான், தண்ணீரை ஊற்றினான், அதுக்கப்புறம் பலி செலுத்தினான். என்ன ஆயிடுச்சு? ஒரே வார்த்தை தான் சொன்னான், ரொம்ப நாளும் சொல்லல. ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினை இந்த ஜனங்களுக்கு முன்னால் என்னை காப்பாத்துன்னு சொல்றான். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு, அதை பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து, இவரே மெய்யான தேவன், இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த அக்கினி என்பது அக்கினி அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அக்னியின் அபிஷேகம் நம்ம மேல இருக்குமானால் நம் நிமித்தமாக ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக மாறுவார்கள். இந்த அக்கினி நம்ம மேல இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அக்கினியினார் பதில் செய்யும் தேவன். தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டவன், மகிமையான காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்தி விட்டாய், ஆனால் நீ கெட்ட வேண்டாம், கற்ப பிறப்பு கெட்டோம், ஆனால் நீ பொருட்களை மட்டும் சமதரித்து வை என்று அனுமதி கொடுத்தார். உடனே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை இடத்தை வாங்க வேண்டும். அதை சூஸ் பண்ணி பார்க்கறாங்க. ஒர்னோன் என்பவனுடைய ஒரு களத்து மேடு கிடைக்கிறது. அவன் ராஜாவுக்கு இலவசமா கொடுக்க விரும்புகிறான். இல்ல இல்ல, இது தேவனுக்குரியது, நல்லா காசு கொடுத்தா வாங்குவேன்னு சொல்லி வெள்ளி பணத்தை எண்ணி 500 சேக்கலை நிறுத்து கொடுத்து அந்த இடத்தை வாங்கணும். வாங்கி, ஆண்டவரே இந்த இடத்தில் மகிமைப்பட போகிறீரா என்பதற்கு எனக்கு அடையாளம் வேணும் சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறான். எப்படி எலியா காலத்துல நடந்ததோ அதே, எலியா தாவீதுக்கு பிறகுதான் வரும். ஆனா அதே போல வானத்திலிருந்து என்னாச்சு? அக்கினி இறங்கி அதை பட்சித்து போட்டது. உடனே முகப்புறவிலிருந்து சொல்கிறது. அந்த இடத்துல இது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்தில் இருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு, அப்ப நம்முடைய தேவன் அக்கினியினால் பதில் கொடுக்கும் தேவன். அப்ப அந்த அக்கினி இப்ப என்னாச்சு? அந்த இடத்துலதான் ஆலயம் கட்டுறாங்க. சாலமோன் அந்த இடத்துலதான் கட்டுறாங்க. தகப்பன் வாங்கி வைத்த அனுமதி, கர்த்தர் அனுமதி கொடுத்த அந்த ஒர்னோன் களத்தில் தான் ஆலயத்தை கட்டுகிறான். இப்ப நடந்தது என்ன? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தலையில முகப்புறம் விழுந்து கிடந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லித்தது. ஆண்டோட நாம மயம்பட்டுச்சா? ஜனங்கள் என்ன செய்தாங்க? தாவீதுக்கு எந்த இடத்துல அக்கினினால் பதில் கொடுத்தாரோ அதே இடத்துலதான் ஆலயத்தை கட்டி சாலமன் பலி செலுத்துகிறான். அக்கினி இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. ஜனங்கள் தாழ விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இவங்க யாரை மகிமைப்படுத்திருக்கணும்? அப்பா, சாலமன் சூப்பரா ஆலயம் கட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஓ இந்த சர்ச்சில் எப்பா பாஸ்டர் சர்ச்
அல்லது அந்த சர்ச்சு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அவெல்லாம் தெய்வ மனிதர்கள். இன்னைக்கு என்ன செய்றோம்? மனுஷனை தான் மேன்மைப்படுத்துறோம். இன்னைக்கு இந்த சர்ச்சைக்கு பாஸ்ட் மெசேஜ் கேட்டாதான் இவரு சூப்பர் அப்படின்னு சொல்லி கம்பரிசன் வேற. சொல்லவே இல்லை. ஆலயத்துல தேவனுடைய அக்கினி இருக்கிறது. தேவனைத்தான் நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த. இவங்க தாவீதை மகிமைப்படுத்திருக்கணும், சாலமோனை மகிமைப்படுத்திருக்கணும். மகிமைப்படுத்தவில்லை. ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இப்ப ஒருத்தர் போய் கெட்டினாரு, ஒரு கோயில் திறந்தாரு ஒரு அயோத்தியில, கேட்டுட்டு அவரை தானே மேன்மைப்படுத்தினா. கடைசி அந்த ஒரு ஜனங்கள் வச்சாங்களா ஆப்பு? ஏன்னா அவன் யாரை மேன்மைப்படுத்தினான்? நெபுகாத் நேச்சாரை போல தன்னை மேன்மைப்படுத்தினான். ஆனால்தான் அழிஞ்சான். அதே போலதான் இன்னைக்கு இவர்கள் ஜனங்கள் என்ன அழகா கர்த்தரை மேன்மைப்படுத்த, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தணும். அப்போ நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளாய் இந்த அக்கினி இறங்க வேண்டும், அந்த அக்கினி இருக்க வேண்டும். இதுதான் அக்கினியின் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் நம் நிமித்தமாக ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்வார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்தார்கள், அற்புதத்தை பார்த்தார்கள், எல்லாம் பார்த்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் எல்லாம் எருசலேமில் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து, இப்போ யார் மேல வந்திருக்கு? படிப்பறிவில்லாத கலிலேயர்களாகிய இவர்கள் மீது இறங்கி இருக்கு. எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. இதுல ஒருத்தவங்க யூதர்கள் அதிகமா இல்ல, எல்லாம் கலிலேயர்கள். இந்த ஜனங்கள் பாக்குறாங்க, என்னடா இது, ஒருத்தன் யூத பாஷை பேசுகிறான், ஒருத்தன் சீரிய பாஷை பேசுகிறான், நம்முடைய ஜென்ம பாஷை பேசுகிறார் சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏனென்றால் இந்த பரிசுத்தாவின் வந்த உடனே இவர்கள் வேறு மனிதமாய் மாறிவிட்டார்கள். ஒரு பொருளை வேறு விதமாய் மாற்றுவதற்கு எதனால் முடியும்? அக்னினால் தான் முடியும். அப்ப அந்த அக்னியின் அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுது நாம் வேறு மனுஷராய் மாறுகிறோம். இப்போ சாதாரண மீன் பிடிக்கிறவர்களாகவும் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேச அறியாதவர்களாகவும் இருந்த இவர்களுக்குள் அக்னியின் அபிஷேகம் இறங்குகிறது. இப்ப நடந்தது என்ன? அதே 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாய் மாறினார். யாருக்கு? யாருடைய வார்த்தையினால? பேதுரு. இப்ப பேதுருக்குள்ள என்ன வந்திருக்கு? அக்கினியின் அபிஷேகம். அப்போ அந்த அக்கினியின் அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தாவீது மூலமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது, சாலமோன் மூலமாய் மகிமைப்பட்டது, அடுத்தது எலியா மூலமாய் மகிமைப்பட்டது. அதே அக்கினி இன்னைக்கு நம்மையில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு பதில் கொடுப்பார், மற்றவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். சங்கீதம் 39:3 வாசிக்கலாம். சங்கீதம் 39:3. உடைய வசனங்களை நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நாவினால் விண்ணப்பம். அப்ப தாவீது சொல்லுகிறான், நம்முடைய வசனத்தை அப்படியே அசைப்படும் பொழுது, அதை தியானித்து பார்க்கும் பொழுது எனக்குள் ஒரு அக்கினி. அப்ப நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? அக்னியா இருக்கிறாரு. தாவீதுக்குள்ள அந்த அக்கினி இறங்குகிறது. அப்ப அந்த அக்னியா இறங்குகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அது சீசருக்கு தெரிந்தும் அவர்கள் ஊருக்கு போக ஆரம்பித்தார். 2 பேரும் எம்மாவுக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு போகிறார். அப்போ அப்புறம் போகிற போல் காண்பித்தார், அவரோடு கூட பேசுகிறார். பொழுது சாய்ந்தது, அவர்கள் வீட்டுல தங்குகிறார்கள். இவர் அப்பத்தை பிட்ட போத்துறதுல இவர் யார் என்பதை சீசர்கள் கண்டுகொண்டார்கள். உடனே ஒரு சீசன் சொல்லுகிறான்,
அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்போது நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இந்த வசனம் நமக்குள்ள எனக்கு வசனத்தை தியானிக்கும் போது அதுக்கு நம்ம உள்ளத்துல ஆறுதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அக்கினி எழும்புகிறது. இந்த அக்கினி என்ன செய்யும்? நமக்குள்ளா இருக்கிற இருதயத்தின் கேடு அழுக்குகள் எல்லாவற்றையும் சுட்டரித்து சுத்திகரித்து விடும். அதே நேரத்துல நமக்குள்ள அனல் மூட்டி எழுப்புகிறது. அப்ப இந்த அக்கினி தியானிக்கும் போது, வசனத்தை தியானிக்கும் நமக்குள்ள அக்கினி எழும்புகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உமை என்னுடைய இருதயத்தின் மேல் அக்கினை போடவும் முத்திரை போடவும் நேசத்தின் தழல் அக்கினியை போலவும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. இது உன்னத பாட்டுல சொல்லுகிறான். நேசரே, உம்முடைய அணைப்பு, உன்னுடைய நீர் என்னை அணைக்கும் பொழுது அந்த நேசத்தினால் எனக்குள்ளாய் ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. பொதுவாக நம்ம ஒரு அந்நியர் தொடும் பொழுதோ, ஒரு அந்நியரை கட்டி பிடிக்கும் பொழுதோ, அவருக்குள்ளாய் இருக்கிற அக்கினி என்ன செய்யும்? நம்ம மேல இறங்கும். நம்ம எல்லாரையும் கட்டி பிடிச்சிட முடியுமா? யார் மேல நேசத்தின் மிகுதியினால் இருக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் என்ன செய்வோம்? கட்டி பிடிப்போம். சும்மா ரோட்ல போறோம் கட்டி பிடிக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் என்கிற இந்த அடிப்படையில் ஒருவரை பார்த்து கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நமக்குள்ள அந்த பழக்கம் கிடையாது. ரொம்ப க்ளோஸா இருந்தால், ரொம்ப அந்யோன்யமா இருந்தால் உரிமையோடு என்ன செய்யறோம்? கட்டி பிடித்துக் கொள்ளும் போது அவருக்குள்ளா இருக்கிற அந்த நெருப்பு அக்கினி நம்ம மேல பிடிக்கும். அப்ப இன்னைக்கு நம்மோடு கூட இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் மேல நம்ம அன்பாய் இருந்து அவரை கட்டி பிடித்துக்கும் பொழுது அவருக்குள்ளா இருக்கிற அந்த நெருப்பு, அதான் நேசத்தினால் உண்டாகிற தழல். நம்ம அன்பினால் தான் ஒருத்தர் கட்டிப்பிடிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் அணைத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய அக்கினி நம்ம மேல. கோழி கூவும்போது குஞ்சுகள் அந்த செட்டைக்குள்ள போய்விடும். இரவு நேரத்துல பாருங்க, அந்த கோழி குஞ்சுகள் அந்த செட்டைக்குள்ள இருக்கும். எவ்வளவு பெரிய குளிர்னாலும் சொட்டரா போடுது. எங்கேயாவது கோழி சொட்டர் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனா நாங்க பீகார்ல மாடு சொட்டர் போட்டு பார்த்திருக்கோம். மாடு சொட்டர் போட்டிருக்கோம். சாக்குனா தச்சு. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான குளிர். மாடு வீட்டுக்குள்ள இருக்கும், இவன் ரோட்ல கிடப்பான். வைக்க படப்புல இவன் கிடப்பான், மாடு வீட்டுக்குள்ள. ஏன்னா அத அன்பு, அதுக்கு ஒரு அனல் போட்டுக்கிறாரு. அதே போல நம்ம ஒரு அணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்புல இருந்துச்சு அக்கினி, அவருடைய அக்கினி நம்ம மேல படம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் நமக்கு உரிமை, அவர் தான் நமக்கு மணவாளன். அப்ப அவரை தான் நம்ம கட்டி பிடிக்க முடியும். அப்ப அதை செய்யும் போது அக்கினி நம்ம மேல இறங்குகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சம்பவம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் படிங்க. அந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் 27 29. அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய கால் மீது சேதப்படாமலும் அக்கினி மனம் அவர்களுக்கு வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். இந்த ராஜா நேபுகாத்நேச்சார், அவர் தான் இவங்களை தூக்கி சூளையில போடுறாரு.
இந்த சமம் நமக்கு தெரியும். எல்லாம் பாக்குறாங்க எரிகிற அக்னி சூழ. இப்ப 3 பேரை போடணும். இன்னும் சுடேட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் பாக்குறாங்க, நெருப்பு தக்க 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 தக்கன்னு எரியுது. போடுறதையும் பார்த்தாங்க. கிட்ட போனவங்களையும், அவனை தூக்கி கொண்டு போட்டவர்களையும் அந்த நெருப்பு என்ன செய்ததான்? சாகடித்து விட்டது. செத்து போனாங்க. அவ்வளவு நெருப்பு. உள்ள போட்டவங்க என்ன இருக்கணும்? ஐயோன்னு கத்தி இருக்கணும். ஆனா உள்ள போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. ராஜாவுக்கு ஒரே படம். பாட்டு பாடினதானே பார்த்திருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும், சாம்பலா இருப்பாங்க. ஆனா இவங்க உள்ள பாடல் சத்தம் கேட்டிருக்கணும். அதனாலதான் எட்டி பார்க்கறது. ஏன்னா அலறல் சத்தம் கேட்கல, பெண வாடை அடிக்கல, முடிக்கரண வாடை அடிக்கல. ஆனா ஒரு பாடல் சத்தம் கேட்குது. அப்படி எட்டி பார்த்தா 4 பேர் நிக்கிறாங்க. உடனே அவன் கேட்கறான், எப்ப நீங்க எத்தனை பேரை போட்டீங்க? 3 பேர். நாங்க பாரு இருக்கிறது 4 பேரு. இந்த 4வது ஆளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, தேவ சாயல். அப்ப இவங்களை தூக்கி போட்ட உடனேயே கர்த்தர் நெருப்பை அணைத்து விட்டார். மனுஷனுக்கு கேடு விளைவிக்கும் நெருப்பை என்ன செய்துட்டாரு? அணைச்சிட்டு கர்த்தரே நெருப்பா இறங்கிட்டாரு. ஆனால் தான் அவங்களை அணைக்கிறார். அந்த நெருப்பை இவர்களை பலவந்தம் பண்ணுவாங்க. இப்ப புரியுதா? அந்த அக்னியின் அபிஷேகம். முள்ளால் எடுக்கலாம். அப்ப உலகத்தின் அக்கினிய உன்னதரின் அக்கினியினால் அவித்து போடலாம். அப்ப இந்த உலகத்தின் அக்கினி நம்மை அழிவுக்கு எதுவானது. சாத்தானியையும் அஸ்திராயுதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்கினி. வலுசற்பமாகிய சாத்தான் என்ன செய்யறானா? அக்கினியை தான் கக்குகிறான். அது மனுஷனை அழித்து விடும். ஆனா கர்த்தரோ தன்னுடைய அக்கினியை அனுப்பி அந்த அந்நிய அக்கினியை அவித்து போட்டு தம்முடைய அக்கினியால் நம்மை அனல் மூட்டி பாதுகாக்கிறார். அப்போ இவர்களுக்கு முடி கருகல, வஸ்திரம் நாரல, மாம்சத்துல ஒரு இடத்துல கூட கருகல. காரணம் தேவனுடைய அக்கினி. அப்ப நாம வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் பொல்லாப்பும் பாவங்களும் தீவினைகளும் சாத்தான கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் அந்த அக்கினியின் அபிஷேகம் இருக்க வேண்டும். இப்ப யாருக்குள் அந்த அக்கினியின் அபிஷேகம் இருக்கிறதோ அவர்களின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள அக்கினியின் அபிஷேகம் இருந்ததுனாலதான் ராஜா என்ன செய்யறான்? தொழுது கொள்ளுகிறான், சட்டத்தை போடுகிறான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்ல. அந்த தேவனுக்கு உரமா எவனாவது பேசணும், நாக்க வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேங்கிறான். அது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், வீடு கூட எருக்களமாக்கப்படும் சொல்லுகிறான். அப்போ அன்னைக்கு நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது எப்போ? அக்னியின் அபிஷேகம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இங்கே தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. இல்ல அந்த வசனம் இல்ல. 1 பேதுரு. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 கட்டளை இருக்கு. 1 சுவிசேஷத்தை சொல்லுவது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இன்னொன்று நற்கிரிகளை செய்வதற்காக தான் நம்ம ஆண்டவர் படைச்சிருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த 2ஐயும் சரியா செய்யணும். 1 சுவிசேஷத்தையும் சொல்ல வேண்டும், நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். இந்த 2ம் செய்தா தனிநபர் மேன்மைக்காக செய்யக்கூடாது. போதிக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அதனால கர்த்தருடைய நாமம் தான் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நம்முடைய பிரஸ்தாவம் வரவே கூடாது. சில பாஸ்டர் நீங்க சூப்பரா பேசுறீங்க அப்படின்னாலே அவர் அவுட்டு. பாஸ்டர் அவுட்டு, விசுவாசியம். கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்போ ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு நாவின் வன்மையினாலும் அறிவின் மேன்மையினாலும் இன்னைக்கு தங்களுக்கே ஒரு கூட்டத்தை தான் ஆதாயப்படுத்த விரும்புகிறார்கள்.
தங்களோட தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, போயிடக்கூடாது என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. தவறு. போதித்தா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும். அது நம்முடைய ஆதாயத்துக்காக போதிக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தின் மேன்மைக்காக போதிக்க வேண்டும். இன்னைக்கு இதுல நிறைய தவறுகள் நடக்கிறது. அதனாலே நிறைய சபைகள் வளர்ச்சி அடைய முடியாமலும் கிடக்கிற நிறைய ஊழியர்கள் விடுவதற்கு அது காரணமாய் அமைகிறது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சரி, அப்ப போதிக்கிறவன் எப்படி போதிக்கணும்? ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாய். ஒரு பிரசங்கத்தை கேட்டாலோ ஒரு சுவிசேஷத்தை கேட்டாலோ அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படவில்லை. அல்லேலூயா. இன்னொன்னு நற்கிரியைகள் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5:10. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சாமி மேல் பிரகாசிக்க. அப்போ நல்லது செய்யணும், செய்து நமக்கு ஆலயம் தேடக்கூடாது, அது கர்த்தருக்காக செய்யணும். அப்போ தானம் பண்ணணும், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. நாம செய்கிற தானத்தினால் விளம்பரத்தை தேடி ஆதாயத்தை தேடக்கூடாது. ஏன்னா உலகத்தை என்ன செய்யறான்? தான தர்மம் பண்ணாலும் போஸ்ட் அடிக்கிறது. இன்னைக்கு இந்த தான தர்மம் செய்தவர் இவர், அவருக்கு பொன்னாட போத்துறான், எல்லாம் செய்யறான். கடைசியில 10 நாள் கழிச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு அவன் தான் நிக்கிறான். சுய விளம்பரம். ஆனா கர்த்தருடைய இதுல அப்படி செய்யவே கூடாது. ஆனா நற்கிரியை செய்யணும், அது கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இதுல நிறைய நல்ல ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. 80% 90% ரொம்ப ஜெனியனா இருக்காங்க. கொடுக்கறதுன்னு சொல்லவே மாட்டாங்க, ஆர்டர் கூட செய்வோம். சில நேரங்கள்ல சிலருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக சில சம்பவங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறதே ஒழிய மற்றவர்கள் யாரும் விரும்புறதே இல்லை. அந்த வகையில நல்ல சத்தியத்துல தேடி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்படி சொல்லிட்டு அடுத்த தடவை கொடுக்க முடியாம ஆண்டர் ஆக்கிடுவாருன்னு தெரியும். இன்னொன்னு 1 பேதுரு 2:12. 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திக்கும் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்க உள்ளவர்களாகவும் நடந்து நற்கிரியை செய்யணும், நல்ல சாட்சியாகவும் இருக்கணும். அப்போ நல்ல கிரியை செய்ததுனாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நம்முடைய நல்ல நடக்கையினாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய். அப்ப நம்மிலிருந்து உண்டாகிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் செயல்களும் கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்ப்பதாய் இருக்க வேண்டும். அது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், சோசியல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம். ரெண்டும் செய்யணும். ரெண்டிலையும் நம்மை பார்ப்பவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அது சுய விளம்பரமோ தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவோ நம்முடைய புஜபல பராக்கிரமத்தை காண்பிப்பதற்காகவோ நம்ம செய்யவே கூடாது. செய்தால் அதுல ஆண்டோட நாமம் மகிமைப்படாது. இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல டயசிஷன்ல இன்னைக்கு ஏன் இன்னைக்கு கெட்ட பேரு? இன்னைக்கு ஏன் அங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பேர் கெட்டு போய் கிடக்கிறது? ஏனென்றால் பதவி ஆட்சிகளுக்காக தாங்கள் சுய விளம்பரத்தை தேடுகிறார்கள். சுய விளம்பரத்தை தேடுகிறார்கள். அதனால்தான் திருச்சபையில தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் போய்விடுகிறது. நான் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தேவ ஞானம், இன்னொன்று உலக ஞானம். தேவன் ஞானத்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுக்கு உதாரணம் சாலமோன், தானியேல். இன்னொன்று அக்கினியினால் பதிலளிக்கும் தேவன், ஜனங்கள் தொழுது கொள்வார்கள். அதுக்கு சான்று எலியா, இன்னொன்று தாவீது. அப்ப அந்த அக்கினியின் அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை தொழுது கொண்டு கர்த்தரை மேன்மைப்படுத்துவார்கள். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைகளை
போதித்து அவருடைய நாமத்துக்கு மேன்மை சேர்க்கிறார்களோ அவர்கள் மூலமா கர்த்தர் நாமம் மகிமைப்படும். யார் ஒருவர் நற்கிரியைகளை வெளியே தெரியாமல் கர்த்தருக்கென்று செய்கிறார்களோ அல்லது சாட்சியாய் வாழ்கிறார்களோ அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய சொல், செயல், சிந்தனை இவைகளினால் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டிருக்கிறதா? அவர் வரும் நாளிலே ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேனே, வேதத்தை கொடுத்தேனே, அபிஷேகத்தை தந்தேனே, ஆனால் உன் நிமித்தமாக என் நாமம் மகிமைப்பட்டதா? ஆண்டவரே அற்புதம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், எல்லாம் செய்தோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அக்கிரம சிந்தைக்காரரே என்று சொல்லுகிறார். அக்கிரம சிந்தைக்காரரே, இவையெல்லாம் நீங்க உங்க சொந்தத்துக்காக செய்திருக்கீங்க, என் நாமத்தின் மகிமைக்காக செய்யல. அக்கிரம சிந்தைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனம், நான் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். ஆனா அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்கிறோமா? நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை காண முடிகிறதா? நம்முடைய பேச்சு, செயல், கிரியைகளிலே கிறிஸ்துவ நாம மகிமைப்படுகிறதா என்பதை நாம் இன்னைக்கு தியானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். அதுக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார். நன்றி தகப்பன். அப்பா, எங்களுக்கு ஒரு பிறவி ஜென்மத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த பிறவி, மனித பிறவி என்பது சாதாரண காரியம் அல்ல. அரிது மானிடனாய் பிறப்பது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மானிட பிறவியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை படைக்கும் போது தேவ சாயலாய் தான் படைத்தாராம். ஆனா தேவ சாயலை இழந்து விட்டான். அவதான் மனுஷகுமாரனை அனுப்பி அந்த தேவ சாயல் நம்மில் பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். இன்றைக்கு நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? நம்மில் தேவனுடைய சாயல்களை காண்கிறார்களா? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய போதனைகள் எப்படி இருக்கிறது? அக்னியின் அபிஷேகம் நம்மில் இருக்கிறதா? உலக ஞானம் இருக்கிறதா இல்ல தெய்வீக ஞானம் இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு ஞானத்தில் குறைவிட்டால் சபூர்ணமாய் கேட்க கடவன். நான் ஞானத்தை தருவேன், அக்னியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த அபிஷேகத்தை கேளுங்க. அதுபோல நற்கிரிகளை செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கு, உடைய வார்த்தைகளை அனுப்பி என்னை சீர்படுத்தி இருக்கிறேன். சீர்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தான் 1, 30, 100 பலன் கொடுக்கும். நாங்கள் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் ராஜா. அந்த பலன் உடைய களஞ்சியத்தில் வந்து சேர வேண்டும் ராஜா. நாங்கள் உடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கனிகள் நேசருக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்பட முடியாது, தேவ சாயல தரப்பித்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இனி எங்களை காண்பவர்கள் உண்மை காண வேண்டும். எப்படி பவுலை கண்டவர்கள் கிறிஸ்துவை கண்டார்களோ அதே போல எங்களை காண்பவர்கள் இனி உண்மை காண முடியாது. திருமுக பிரகாசத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேல் வீசச்சு. நன்றி தகப்பனே, நன்றி. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் அக்னியின் அபிஷேகம் இறங்கட்டும், தெய்வீக ஞானம் வெளிப்படட்டும். அப்பா, அவர்களில் இருந்து அப்பா அவனுடைய நாம மகிமைப்படும்படியான ஊழியங்கள் நிறைவேறட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.